ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போது இக்கிகை சாப்டர் 2 பார்க்கலாம். ஆன்டி ஏஜிங் சீக்ரெட்ஸ், லிட்டில் திங்ஸ் தட் ஆட் அப் டு அ லாங் அண்ட் ஹாப்பி லைஃப். உங்களுக்கு நான் சாப்டர் 1லே சொல்லியிருந்தேன், இக்கிகை அப்படின்ற புக்கே ஒரு லாங்கிவிட்டி பற்றினது தான் அப்படின்னு. இந்த சாப்டரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்ன மாதிரி சின்ன விஷயங்கள்லாம் நம்மளை ஒரு லாங் அண்ட் ஹாப்பி லைஃப் வாழ வைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் விஷயம் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஏஜிங்ஸ் எஸ்கேப் வெலாசிட்டி அப்படின்னு. இப்போது இமேஜின் பண்ணுங்களேன், நம்ம ஃப்யூச்சரில் ஒரு சைன் போர்டு இருக்குது. நம்ம எவ்வளோ தூரம் அந்த சைன் போர்டு கிட்ட போகிறோமோ அந்தளவுக்கு அது பெருசாக தெரியும். நம்ம ஒரு டைமில் அந்த சைன் போர்டு கிட்ட போயிட்டோம் அப்படின்னா நம்ம இறந்துருவோம். ஸோ அந்த சைன் போர்டு அப்படிங்கிறது நம்மளோட கடைசி காலம் மாதிரி. நம்ம எந்த அளவுக்கு அது நமக்கு தெரியுதோ அது கிட்ட போகும்போது நம்ம இறந்துருவோம். இதுவே இந்த இடத்துல ஒரு ரேபிட் வச்சுக்கோங்க. அந்த ரேபிட் அந்த சைன் போர்டை பிடிச்சிருக்கு. ஒரு முயல் அந்த சைன் போர்டை பிடிச்சிட்டு ஃப்யூச்சரை நோக்கி போகுது. அப்போது நம்ம ஒரு வருஷம் வாழ்கிறோம் அப்படின்னா அந்த ரேபிட் அந்த சைன் போர்டை வச்சுட்டு ஒரு ½ இயர் நம்ம கிட்ட வருது. அப்போ என்னாகும், நம்ம அதுக்கிட்ட போகவும் அது நம்ம கிட்ட வரவும் ஒரு காலகட்டத்தில் 2 பேரும் மீட் பண்ணி நம்ம இறந்துருவோம். இதுவே அந்த ரேபிட்டு அதே சைன் போர்டை வச்சுட்டு நம்ம கிட்ட வராமல் ஒரு தடவை நம்ம ஒரு இயர் கிராஸ் பண்ணும்போதும் அது ஒரு ½ இயர் முன்னாடி போகுது அப்படின்னா என்னாகும், நம்ம சாகவே மாட்டோம், அது போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் அந்த ரேபிட்டை தான், அந்த ரேபிட் போகிற ஸ்பீடை தான் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறோம். எந்த அளவுக்கு நமக்கு டெக்னாலஜி அட்வான்ஸாக இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம ரேபிட் வாக் பண்ணலாம். அதாவது இன்னும் கொஞ்சம் நம்மளோட வாழ்நாளை தள்ளி போட்டுக்கலாம். அதுதான் இந்த ஏஜிங்ஸ் எஸ்கேப் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கான்செப்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நம்ம வயசாகாமல் இளமையாக இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஆக்டிவ் மைண்ட், அப்புறம் யூத்ஃபுல்லான பாடி, இது 2மே ரொம்ப அவசியம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா நம்மக்கிட்ட எந்த அளவுக்கு இளமையாக நம்மளோட மைண்ட் அண்ட் பாடியை வச்சுக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் நம்ம எப்போவுமே ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணணும், நம்ம பிரெயினை எப்போவுமே ஆக்டிவாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்கேஸ் நமக்கு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் கம்மியாச்சு அப்படின்னா நம்ம பாடியில் நிறைய நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் உண்டு பண்ணும். அது மனசளவுலையும் உடம்பளவுலையும் நம்மளை ரொம்ப பாதிக்கும். அதனால தான் எப்போவுமே நம்ம பிரெயினுக்கு ஒரு ஒர்க் அவுட் கொடுக்கறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த புக்கில் இந்த சாப்டரில் ஸ்ட்ரெஸ் பற்றி நிறைய பேசுகிறாங்க. நான் இதை பற்றி ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கே தெரியும், ஸ்ட்ரெஸ் பற்றி நிறைய நம்ம கேள்விப்பட்டுட்டே இருக்கோம். இதில் ஒரே ஒரு ரிசர்ச் பற்றி நான் சொல்கிறேன். இந்த புக்கில் இருக்கிறது, ஒரு டாக்டர்கிட்ட ஒரு ஸ்டடி ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் கொடுத்து ஒரு 30 மினிட்ஸ் அவங்கள ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட பிளட் சாம்பிள் எடுத்து பார்க்கும்போது அதில் நிறைய ஆன்டிபாடிஸ் ரியாக்ட் பண்ணியிருக்கு. இந்த ஆன்டிபாடிஸ் எல்லாமே பேத்தோஜன், அதுக்கு ரியாக்ட் பண்ணிவிட்டு பாடியில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் ட்ரிகர் பண்ணி விட்டுருக்கு. ஸோ எந்த அளவுக்கு நமக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகுதோ அந்த அளவுக்கு நம்மளோட செல்ஸ் எல்லாம் டேமேஜ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஃபிக்காக ஒரு 2-3 ஸ்டடி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்ட்ரெஸ் எப்படி ஒர்க் ஆகுது? இப்போது நம்ம எல்லாருமே ஒரு ஃபாஸ்டான லைஃப் பேஸை தேடி ஓடிட்டுருக்கோம். ஒரு அலாரம் அடிக்குது அப்படின்னாவே அந்த அலாரத்தை நம்ம ஆஃப் பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடும். ஓகே, அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்ற மாதிரி. இதுக்கு நிறைய சயின்டிஃபிக் ரீசன்ஸ் சொல்கிறாங்க. ஏன் எதனால் இந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு டிப்ஸாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம மைண்ட்ஃபுல்லாக இருக்கணும் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா அதை ப்ரிவெண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம ரொம்ப மைண்ட்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ நம்ம மைண்ட் என்ன பண்ணிகிட்ருக்கு, இப்போ நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி. இதுக்கு மெடிடேஷன் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஆப்ஷனாகவும் சொல்கிறாங்க. அப்புறம் அதுக்காக ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் எப்போ பார்த்தாலும் ஹாப்பியாகவே அப்படியே இருக்கிறது நல்லதா அப்படின்னா அதுவும் இல்லை. ஒரு லிட்டில் ஸ்ட்ரெஸ் நமக்கு எப்போவுமே வேணும். எப்போவுமே அந்த கம்மியாக நம்ம வச்சுருக்க ஒரு ஸ்ட்ரெஸ் அடுத்து நம்ம இதை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உந்துதலாக இருக்கும். அதனால் எப்போவுமே ஒரு லிட்டில் ஸ்ட்ரெஸ் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கில் சொல்லியிருக்காங்க. இதுக்கு நிறைய ஸ்டடீஸும் சொல்கிறாங்க. ஒரு டெஸ்ட் சப்ஜெக்ட்ஸ், ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை ரிசர்ச் பண்ணிவிட்டு கலிஃபோர்னியாவில்
ஹார்ட் அண்ட் சோல், அவங்க மனசு அவங்க உடம்பு ரெண்டையுமே வந்து ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி நிறையா வாழ்ந்தவங்க வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டான லைஃப் ஸ்டைலில் வாழ்ந்துட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதே தான் உலகத்தில் 100 வயசுக்கு மேலே வாழ்ந்தவங்களும் இதே லைஃப் ஸ்டைல் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, லாட் ஆஃப் சிட்டிங் வில் ஏஜ் யூ. கண்டிப்பாக இப்போ நம்ம இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம எல்லாருமே வந்து ஒரே இடத்துல தான் உட்காந்துட்ருக்கோம். இந்த லைஃப் ஸ்டைலே வந்து நம்மளை ரொம்ப சப்ரெஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து வாக் போகலாம், இல்லை நம்ம ஏதோ ஒரு இடத்துக்கு வந்து பஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து நடந்து போகலாம். ஈச் டே 20 மினிட்ஸ் வாக் போகிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. லிஃப்ட்டுக்கு பதிலாக எஸ்கலேட்டர் யூஸ் பண்ணுறான். அப்புறம் ஏதாவது சோஷியல் லெஷர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம். எப்போ பார்த்தாலும் டிவி முன்னாடியே உட்காந்துருக்காம யாரையாவது 4 பேரை மீட் பண்ணி வேறு ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணலாம். அதுக்கப்புறம் கரெக்டான அமௌண்ட் ஆஃப் ஸ்லீப் வந்து நமக்கு வேணும். சரியான தூக்கம் வந்து நமக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட சில்ட்ரன் இல்லை பெட்ஸு இல்லை ஏதாவது ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி எதுலையாவது ஜாயின் பண்ணலாம். டெய்லியும் நம்மளோட ரொட்டீன் அப்படின்னு ஒன்று வச்சுக்கணும். அந்த ரொட்டீன் வந்து நம்மளோட கெட்ட பழக்கத்தெல்லாம் கண்டுபிடிச்சி அதெல்லாம் வந்து பாசிட்டிவ் பழக்கம், நல்ல பழக்கத்தை வச்சு ஸ்வாப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அ மாடல்ஸ் பெஸ்ட் கெப்ட் சீக்ரெட். அதாவது நமக்கு எக்ஸ்டர்னலாகவும் இன்டர்னலாகவும் ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் நமக்கு வந்து ஏஜ் ஆகும். அப்போது அந்த சயின்ஸ் வந்து ஸ்லீப் தான் வந்து ஒரு ஆன்டி ஏஜிங் டூல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நல்ல தூக்கம் வந்து மெலட்டோனினை வந்து செக்ரிகேட் பண்ணும். அது எதுக்கு அப்படின்னா, மெலட்டோனின் வந்து ஒரு ஹார்மோன், நம்ம பாடியில் நேச்சுரலாக அக்கர் ஆகிறது. அப்புறம் பீனியல் கிளாண்ட், இது வந்து நிறைய சயின்டிஃபிக் ரீசன்ஸ், டையூர்னல் நாக்டர்னல் ரித்தம்ஸ் இந்த மாதிரி நிறையது கூட எஃபெக்ட் ஆகி நம்மளோட ஸ்லீப்பை வந்து நல்லா வச்சுக்கும். நல்லா தூக்கம் இருந்தால் மட்டும்தான் நம்மளோட இம்யூன் சிஸ்டம் நல்லா வேலை பார்க்கும். கேன்சருக்கு அகெயின்ஸ்டாக நம்ம பாடியை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். நிறைய இன்சுலின் ப்ரொடக்ஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அல்சைமர்ஸ் அந்த மாதிரி நிறைய டிசீஸ் வரதை வந்து கம்மி பண்ணும். ஹார்ட் டிசீஸை வந்து குறைச்சிக்கும். இதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல பேலன்ஸ்டு டயட், நிறைய கால்சியம் வர மாதிரி, எப்போவுமே டெய்லியும் சன்லைட்டில் நம்ம எக்ஸ்போஷர் பண்ணுற மாதிரி, அகெயின் நான் சொன்ன மாதிரி நல்ல ஒரு தூக்கம், ஸ்ட்ரெஸ்ஸாக கம்மி பண்ணிவிட்டு ஆல்கஹால், டொபாக்கோ, கெஃபைன் இது எல்லாத்தையுமே வந்து எந்த அளவுக்கு கம்மி பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நம்ம கம்மி பண்ணிட்டு இருந்தால் நமக்கு வந்து நல்ல ஒரு லைஃப் கிடைக்கும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அப்புறம் ஆன்டி ஏஜிங் ஆட்டிடியூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில டைப்ஸ் ஆஃப் ஆட்டிடியூட் சொல்கிறாங்க. அதில் ஒன்று வந்து ஸ்டாயிக் ஆட்டிடியூட். அதாவது இந்த ஸ்டாயிக் ஆட்டிடியூட் அப்படின்றது நம்மளை எப்போவுமே எங்கே வச்சுக்கும், நம்மளோட ஆன்சைட்டி ஸ்ட்ரெஸ் லெவலெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு நிறைய பேர் உலகத்தில் வந்து நீண்ட நாள் வாழ்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருக்கிறது தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு நிறைய ஸ்டடீஸோட எக்ஸாம்பிளும் காமிச்சிருக்காங்க. சிம்பிளாக நிறைய நாள் நம்ம வாழணும் அப்படின்னா நம்மளோட பாடி, மைண்ட் எல்லாமே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த சாப்டரில் அவங்க பெருசாக சொல்ல வர்றது. நெக்ஸ்ட் சாப்டரில் இன்னும் டீப்பாக நம்ம வந்து மென்டல் ஹெல்த்தை எப்படி பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். தேங்க்யூ.